வெல்கம் பேக் டு கிஃப்ட் ஃப்ரம் ஹெவன். இன்றைக்கி மும்பை ஸ்ட்ரீட் ஸ்டைல் பாவ் பாஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாவ் வந்து நம்ம கடையில் வாங்கி வச்சுருக்கோம். பாஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் குட்டி குட்டியாக சாப் பண்ண கேப்சிகம், ஒரு கேப்சிகம் எடுத்துருக்கோம். ஒரு மீடியம் சைஸ் கேரட், பேபி கேரட்டாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இது கூட குட்டி குட்டியாக சாப் பண்ண ஒரு பெரிய டொமேட்டோ, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வெறும் கடாயில் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம எதுவுமே ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஆட் பண்ண போகிறதில்ல. அப்படியே வெறும் கடாயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மூடி வச்சு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அது கூட ஒரு பீஸ் பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக நம்ம வந்து மூடி வச்சு தான் வேக வைக்க போகிறோம். இந்த ஃபுல் ரெசிபியுமே நம்ம லோ ஃப்ளேமில் தான் செய்ய போகிறோம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த பட்டரோட ஃப்ளேவர் அந்த வெஜிடபிள்ஸ் கூட ஆட் ஆகி வரும். இது கூட பாவ் பாஜி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம். அதுவும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா ஜெல் ஆகணும். உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா வெஜ்ஜீஸையும் ஒன்றா நல்லா மசிச்சு விட போகிறோம். உங்கள்கிட்ட மேஷர் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் மத்து யூஸ் பண்ணாலும் ஓகே தான். மேஷர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் எல்லா வெஜிடபிள்ஸும் ஒன்றா பிளெண்ட் ஆகுறதுக்கு. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மசிச்சாச்சு. இதுக்கு நடுவில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர் கூட கஸ்தூரி மேத்தி, அப்புறம் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்க போகிறோம். நல்லா ஒரு பெரிய வெங்காயம். இப்போ இந்த வெங்காயத்தை அந்த பேன்லேயே நம்ம தனியாக ரோஸ்ட் பண்ண போகிறோம். அந்த பட்டர்லேயே அது நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். இப்போ இந்த வெங்காயத்துக்கு நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா. இதுக்கு தேவையான அளவு உப்பு, எலுமிச்சப்பழம், ஒரு பாதி எலுமிச்சப்பழம் நம்ம சேர்த்துருக்கோம். உப்பும் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு சேர்த்து அந்த ஆனியன்ஸ் மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த பட்டரில். இப்போ நம்ம சேர்த்துருக்க ஆனியனை ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா வெஜ்ஜீஸையும் நம்ம ஒன்றா சேர்த்து மேஷ் பண்ணும்போதே அதோட அரோமா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்.
நம்மளுக்கு எந்தெந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கோ அதை எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணி அது கூட ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. வாட்டர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறோம். இது அதோட ஃப்ளேவர் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் ஊற்றி அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கோம். இது அப்படியே நம்ம பச்சையாக சேர்த்தோன்னா அந்த வாசனை வரும். அதனால பட்டர் கூட கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு இந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு வேக வைங்க. நம்ம அதுக்கு நடுவில் சைடில் ஆனியன்ஸ், லெமன், கொத்தமல்லிலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எவ்வளோ சூப்பராக நம்மளோட பாஜி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது அப்படியே ஒரு சைடு கடாயில் லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுக்கோங்க. இது நம்ம சர்வ் பண்ணுறப்ப சூடாக இருந்தால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றப்ப. அதனால் லோ ஃப்ளேமில் அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும். கொஞ்சமாக பட்டர் சென்டர்லாம் ஆட் பண்ணி மூடி வச்சுருங்க. இப்போ நம்மளோட பாவு பன்ஸ் ஏற்கனவே நம்ம வாங்கியிருக்கோம். தோசைக்கல்லில் பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். அது கூட காஷ்மீரி மிளகாத்தூள், பாவ் பாஜி மசாலா, கொஞ்சமாக சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா அந்த தோசைக்கல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நம்ம 2 சைட்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க பாவை அது கூட நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ரொட்டேஷ்னல் மூமெண்ட்டில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பாவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ண வேண்டியதான். நம்ம பிளேட்டில் பாவ், அது கூட லெமன் வெஜ்ஜஸ், பாஜி, ஆனியன்ஸ் வச்சு சர்வ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.